முதலமைச்சர் விஜய் தலைமையில் தனியார் ஹோட்டலில் வெற்றி முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று வரக்கூடிய சூழலில் ஊடகங்களுக்கு அங்கே அனுமதி இல்லை, அழைப்பு இல்லை என்ற செய்தியை பார்க்கிறோம். சென்னை கிண்டியில் நடந்து வரும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஊடகங்களுக்கு அழைப்பில்லை. முதல்வர் விஜய் தலைமையில் தனியார் ஹோட்டலில் வெற்றி முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. ஊடகங்களை தமிழ்நாடு அரசு புறக்கணித்திருக்கிறது. முந்தைய ஆட்சி காலங்களில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாடுகளில் ஊடகங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. முதலீட்டாளர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அரசு அதிகாரிகள் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இதுக்கு முன்னாடி ஆட்சி காலங்களில் பல முதலீட்டாளர்கள் மாநாடை பார்த்திருக்கிறோம். இந்த முறை ஏன் ஊடகங்களுக்கு அழைப்பு இல்லை? அதிகாரிகள் மட்டத்திலிருந்து என்ன சொல்லப்படுது? தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின 100 நாள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு எந்த இன்விடேஷனும் கொடுக்கப்படல. இது குறித்து நம்ம தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய டிஐபிஆர் என்று சொல்லக்கூடிய பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆபீசர் கேட்கும் போது இது முதலமைச்சருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் கிட்டத்தட்ட அந்த இடம் ரொம்ப சின்ன இடமா இருக்கிறதுனால ஊடகங்களை உள்ள அகாமடேட் பண்ண முடியல. மற்றபடி உள்ள நடக்கிற அனைத்து காட்சிகளும் நேரலையாக அந்த நேரலை கருவி மூலமாக உங்களுக்கு அவுட்டா கொடுத்துரும், மல்டி அவுட்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்துருக்கோம். அது இடப்பற்றாக்குறை காரணமாக இந்த ஒரு தடங்கள் ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது கடந்த காலங்களில் நீங்க சொன்னது போன்று மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது அனைத்து இது போன்ற பெரிய முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கெல்லாம் ஊடகங்கள் அனுமதிக்கப்பட்டது. உண்மையில் சொல்ல போனால் இது போன்ற ஊடகங்கள் அனுமதிக்கப்படும் போது அந்த அடிக்கடி நேரலை செய்வார்கள். அரசு எடுக்கக்கூடிய அந்த முன்முயற்சிகளை நாட்டு மக்களுக்கு கொண்டு செல்வார்கள். அங்க வந்திருக்கக்கூடிய இன்வெஸ்டர்கிட்ட பேட்டி எடுத்து போடும் பொழுது இன்னமும் மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். குறிப்பாக அங்கு பணியில் சேரக்கூடியவர்களுக்கு எந்த நிறுவனம் வருகிறது என்பன போன்ற விஷயங்களை இன்னமும் கூடுதல் வெளிச்சம் கிடைக்கும். இந்த நிலையில் கூட இன்றைக்கு அனைத்து செய்தித்தாள்களும் முதல் பக்க விளம்பரம் அரசு கொடுத்திருக்கின்றது. அனைத்து ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஊடகங்களை கொடுத்திருக்காங்க. இடப்பற்றாக்குறைதான் காரணம் என்று தமிழக அரசுடைய செய்தித்துறை சார்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. திலகவதி. ரமேஷ், தொடர்ந்து இது போல நடைபெறுவதாக அனுமானிக்கலாமா? ஏன்னா முன்னாடி திருச்சியில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி போதும் கூட இது போன்ற சர்ச்சை இருந்தது. ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை, ஆனா மல்டி அவுட் கொடுத்துருவோம், அதுல இருந்து நீங்க செய்தி சேகரித்துக் கொள்ளலாம்னு. இப்போ முதலீட்டாளர்கள் மாநாட்டிலையும் இது போன்ற ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமாக தமிழக முதலமைச்சருடைய பாத்தீங்கன்னா அவரு அவர்களுடைய சோசியல் மீடியாவுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இது பாத்தீங்கன்னா மல்டி அவுட் கொடுக்கும் பட்சத்துல அவருடைய சோசியல் மீடியாவில் ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற இடத்துல நேரடியா லைவ் பண்ணிடுறாங்க. அனைத்து சேனல்களும் அதை அவுட்டா எடுத்துடுறாங்க. இது இப்படி பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாம இப்ப அவருடைய கணக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஊடகங்கள் உள்ளே விடுகிறார்கள். இது ஒரு இடப்பற்றாக்குறை, அதே போல ஒரு அசௌகரியத்தை சில நேரத்தில் ஏற்படுவதாக சில கருதுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு அதிகாரப்பூர்வமாக அது எதுவும் சொல்லவில்லை. அதிக அளவிலான கேமராக்கள், மற்ற விஷயங்கள், அதற்கான அகாமடேஷன் செய்வதற்கு அந்த முன் அனுமதி பெற வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள், பாதுகாப்பு காரணங்கள் என அனைத்து ஊடகங்களையும் செக் பண்ணி தான் அனுப்பணும். அந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு போலீஸ் செக் பண்ணணும். இதற்கு காலதாமதம் ஆகும். ஒருவேளை அவங்க செக்யூரிட்டி கொலாப்ஸ் ஆச்சுன்னா அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். என்னென்னு சொன்னால் முதலமைச்சரோட பேட்டி எடுப்பதற்கு யாராவது செய்தியாளர்கள் உள்ளே நுழைந்து பேட்டி கட்டி எடுத்து விட்டால் அது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். என இது போன்ற ஒரு சிக்கல்கள் இருக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகின்றது. திலகவதி. ரமேஷ், கடந்த முறை நிறைய முதலீட்டாளர்கள் மாநாடு அனைத்திலுமே ஊடகங்கள் அனுமதிக்கப்பட்டு இருந்திருக்கின்றன. இந்த முறை பல்வேறு காரணங்களை கூறி ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.